ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஸ்ட்ரீட் ஸ்டைல் பாஸ்தா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு பெரிய வெங்காயம், ஒரு கேரட்டு, ஒரு 7-8 பீன்ஸு, பாதி அளவுக்கு முட்டைக்கோஸ் தான் நான் அதிகமாக எடுத்திருக்கேன். அடுத்ததாக பாதி கேப்சிகம், இது எல்லாத்தையுமே நம்ம நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக 2 தக்காளியை இந்த மாதிரி கீறி விட்டு சுடுதண்ணியில் ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்திருக்கேன். இப்போ இதோட தோலை உரித்து நம்ம தனியாக எடுத்துக்கலாம். இப்போ இந்த தக்காளியில் இந்த மேலே இருக்கக்கூடிய பார்ட்டை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த காரசாரமான ரோட் சைட் பாஸ்தா பண்ணுறதுக்கு நம்ம ஒரு சில்லி பேஸ்ட் ரெடி பண்ணணும். அதுக்கு நான் 15 வரமிளகாயை சுடுதண்ணியில் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இந்த வரமிளகாயை ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. இப்போது இதில் இருக்கக்கூடிய தண்ணியை விட்டுட்டு வரமிளகாயை மட்டும் ஒரு பிளெண்டரில் சேர்த்துக்கோங்க. இது கூடவே நம்ம தோல் உரித்து எடுத்து வச்சிருந்த தக்காளியும் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு கட்டி பூண்டை தோல் உரிச்சிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் சிக்கன் 65 மசாலா, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்த பிறகு நம்ம ஒரு சாஸ் பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடான பிறகு நம்ம அரைச்ச பேஸ்ட்டை இது கூட சேர்த்திக்கலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் ஃபுல்லாக நான் கல்லுப்பு சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு 10 நிமிஷம் இதை வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த சில்லி பேஸ்ட்லேருந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு நல்லா திக்காக ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போது நல்ல ஒரு அகலமான கடாயில் இந்த பாஸ்தா வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி 1.5 லிட்டர் தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி நல்லா கொதிச்சு வர சமயத்தில் நம்ம 1.5 கப் பாஸ்தா சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி டிசானோட பெண்ணை பாஸ்தா தான் 1.5 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதை இது கூட சேர்த்துக்கலாம். இந்த டிசானோ பாஸ்தாவோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாஸ்தா 100% வீட் பாஸ்தா. இதில் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர்ஸ், ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவும் ஆட் பண்ணாமல் நேச்சுரலாக பண்ணியிருக்காங்க. இந்த பாஸ்தாவோட பர்ச்சேசிங் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இது கூடவே 1 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து இதை ஒரு 13 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், பாஸ்தா நல்லா வெந்துடுச்சு. இதை நம்ம வடித்து எடுத்துக்கலாம். இப்போது நம்மளோட பாஸ்தாவோட குக்கிங் ப்ராசஸை ஸ்டாப் பண்ணுறதுக்காக இதில் பச்சை தண்ணி கொஞ்சமாக ஊற்றி எடுத்து வச்சுருங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம பாஸ்தாவோட டெம்பரேச்சர் கொஞ்சம் கம்மியாகும். ஸோ ஓவர் குக் ஆகாமல் அப்படியே இருக்கும். இப்போ இந்த பாஸ்தாவை தனியாக எடுத்து வச்சுருங்க. இந்த கடாயில் உள்ள தண்ணியை நல்லா வடிச்சிட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதுலேயே நம்ம 3 முட்டையை சேர்த்துக்கலாம். இந்த கடாய் பார்த்திங்கன்னா அகரோட கிரானைட் ஃபினிஷிங் நான்ஸ்டிக் கடாய். இதோட கெப்பாசிட்டி 2.8 லிட்டர், சைஸ் 24 சென்டிமீட்டர். இது கூடவே நமக்கு ஒரு கிளாஸ் லிட்டும் கொடுத்துருக்காங்க. அடிப்பிடிக்கக்கூடிய எந்த ஃபுட்டாக இருந்தாலும் இதில் நம்ம சமைக்கும் போது நமக்கு ஒட்டாமல் வரும். இந்த நான்ஸ்டிக் கடாயோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. முட்டையை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. இப்போ பாருங்கள், நம்மளோட முட்டை ஒரு 70% குக் ஆகிடுச்சு. இப்போது நம்ம கட் பண்ணி வச்சிருந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் வதக்கிக்கோங்க. வெஜிடபிள்ஸ் நல்லா வதங்கின பிறகு இதில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம அரைச்சி வச்சுருந்த சில்லி பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. சில்லி பேஸ்ட்டில் நம்ம ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கோம். ஸோ 1/4 டீஸ்பூன் உப்பு இந்த வெஜிடபிள்ஸ்க்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கின பிறகு நம்ம வேக வச்ச பாஸ்தாவை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த பாஸ்தாவில் இருக்கக்கூடிய காரத்தை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கோங்க. சப்போஸ் கெச்சப் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு பதிலாக 1/4 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். கடைசியாக இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி நம்ம இதை இறக்கிடலாம். நல்லா காரசாரமாக டேஸ்டியான முட்டை பாஸ்தா ஸ்ட்ரீட் ஸ்டைலில் சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிப்பியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.